ஹலோ கைஸ், இந்த வீக்கெண்டுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ எந்தெந்த கிளாஸ் வரப்போகுது, நீங்கள் எவ்வளோ தீவிரமாக படிக்கணும், எல்லாமே பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு சாட்டர்டே 10 மணிக்கு, சரியா 10 மணிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் கான்செப்ட் குவான்ஸுக்கான ஒரு மேரத்தான் வரப்போகுது. சரியா, குவான்ஸுக்கான மேரத்தான் 10 மணிக்கு, ரைட்டா? அப்புறம் நம்ம இங்கிலீஷுக்கு எப்படி விடுறது மேரத்தானே, இங்கிலீஷ் மேரத்தான் நாளைக்கு 9 மணிக்கு வழக்கம் போல். சண்டே 9 to 11 உங்களுக்கு மேரத்தான் தானா, சரியா? ஸோ சண்டே 9க்கு எரர் மேரத்தான். நான் எப்படி இந்த A to Z கிராமர் கோர்ஸில் இப்போ வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதாவது எரர்ஸ், கம்பைன்ட் எரர்ஸ்ன்ட்டு ஒரு 100-150 பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கோ, அது எந்த லெவலில் இருக்கோ அதே லெவலில் கொண்டு வர போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துடுங்க நாளைக்கு 9 to 11. ஸோ சண்டே 9 to 11 வந்துட்டு எரர் மேரத்தான். சாட்டர்டே 10லேருந்து நமக்கு குவான்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேரத்தான், சரியா? 2 இல்லை 3 இருக்குது. 3வது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெய்டு பேட்சுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங்கான மேரத்தான் இருக்குது. கிரிட்டிக்கல் ரீசனிங்கான மேரத்தான். ஸோ பெய்ட் பேட்ச் இருந்தீங்க, A to Z கிராமர் பெய்ட் பேட்ச் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிடுங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், இந்த எடிட்டோரியல் வந்துட்டு கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 200-300 ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. 200 முடிஞ்சிட்டு ஏற்கனவே. ஸோ அது கொஞ்சம் 300 ஆக்கி எக்ஸ்ட்ரா ஒரு அட்மின் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த 3-4க்குள்ளே, நெக்ஸ்ட் மந்த் 3-4க்குள்ளே எடிட்டோரியல் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சுட்டு செகண்ட் ஒன் இன்னைக்கு செகண்ட் டே. ஒரு வீக்குக்கு 4 எடிட்டோரியல் பிளான் பண்ணியிருக்கோம். எந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் நம்ம 4-in-1 கோர்ஸை தவிர, 4-in-1 தவிர மற்ற எல்லாத்துக்குமே டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் @martinluther5, நான் டெலிகிராம் ஐடி கீழே என்னுடைய டெலிகிராம் ஐடி இது, @martinluther5, இதை பின் பண்ணுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடுங்க, சரியா? நம்ம டெலிகிராம் ஐடியை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. டெலிகிராம் ஐடி வந்துட்டு தானம் பண்ணியாச்சு. அது வந்து 4 பேர்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் அட்மின்ஸ் இருப்பாங்க, அவங்க கரெக்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. @martinluther5, சரியா? queries இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் போடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சுற்றி வளைச்சி ஃபோன் வருது. ஒரு நாளைக்கு 15 ஃபோன் வந்துச்சுன்னா என்னையால் வேலை பார்க்க முடியாதுங்க. நான் ஒரு நாளைக்கு மினிமம் 3 கிளாஸ் எடுக்கணும், மேக்ஸிமம் 4 கிளாஸ் எடுப்பேன். இதுக்கு கிளாஸுக்கு படிக்கணும், இதை தாண்டி நான் வேலைக்கு போகணும். இது எல்லாத்தையும் மீறி ஃபேமிலின்னு வேறு ஒன்று வந்துட்டு, ஸோ அதையும் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போது சில நேரம் ஓகே, பட் வேண்டதாக பேசணுன்ட்டு இருக்கும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சின்ன டவுட்ஸ் இருக்கும். வெப்சைட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இந்த கோர்ஸ் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் டெஸ்க் பேனலில் நீங்கள் கேட்டுக்கலாம், சரியா? ஃப்ரண்ட் டெஸ்க். ஸோ புதுசாக ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தங்க நம்ம டீமில் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் டிஎன்பிசியோ பேங்க்கோ இல்லை எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருக்குதோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுடைய நம்பரும் கீழே பின் பண்ணுறேன், சரியா? 8838900250. நம்மளுடைய ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு அட்மின் ஒர்க், ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே கேட்பாங்க. வெப்சைட் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ்னாலும் கேட்பாங்க. ஜென்ரல் பேங்கிங் ஆஸ்பெக்ட், அவங்க பேங்கிங் ஆஸ்பெக்ட். ஸோ நீங்கள் பேங்கிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். எல்லா கால்ஸும் நமக்கு வரும்போது எனக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதுக்காக தான் ஒரு அட்மின் போட்டிருக்கோம். அந்த அட்மின் வந்துட்டு உங்களுக்கு கால்ஸ் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ எனக்கு நான் எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க நம்பரை நாங்கள் வெப்சைட்லேயும் போட்டுருவோம், எல்லாத்துலேயும் போட்டுருவோம். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அக்சசபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி டெலிகிராம் எல்லா குரூப்ஸ்லேயும் ஆட் ஆகிக்கிடுங்க. எல்லா டெலிகிராம் குரூப்ஸ்க்கு அட்மின் இருக்காங்க. அந்த அட்மின் வந்துட்டு
உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. டவுட்ஸு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ 2, 3 போஸ்ட் பார்க்கும்போது நான் இது தனி வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எனக்கு ஏஜ் பார் ஆயிட்டு, நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு, எனக்கு வந்துட்டு வேலை வேலை கிடைக்க மாட்டேங்குது. பேசிக்கா நான் 31, 32, 33 ஆயிட்டு, எனக்கு ஏஜ் பார் ஆயிட்டு, நான் வந்துட்டு வேற ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்கிற அந்த பீரியடு, அந்த டைம் பீரியட் ரொம்ப கொடூரமான விஷயம். ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு குவான்ட்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு குவான்ட்ஸ் ரீசனிங் நல்லா வரும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ரீசனிங் மெயினாக வரும்னா, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பர் டெலிகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம மெயிலுக்கு ரெஸ்யூம் அனுப்புங்க. மீன் டைம் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அதாவது நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா, ஏஜ் பார் ஆகிட்டு அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஒரு ஃபீல்டில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டைம் பீரியட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் படித்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் வந்து முழுக்க நம்புகிறேங்க. படிக்கிறது என்றைக்குமே வீணாக போகாது, நாலேஜ் வந்து வேஸ்ட்டாக போகாது நம்புற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா குவான்டிட்டி ரீசனிங் பண்ணுறீங்க, இல்லை இங்கிலீஷு கூட நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணிடுவோம். மினிமம் ஒரு 5, 6, 7, ரொம்ப ஒரு பார்ட் டைம் ஒர்க்னா 5, 6, 7க்கும், ஒரு ஃபுல் டைம் ஒர்க்னா நம்ம 10 to 15 உள்ளேயே சேலரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ என் டீம்லேயே நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணால் கூட 2, 3 months ஒர்க் பண்ணால் கூட போதும். அவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணால் கூட போதும். இல்லை கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறாங்கனாலும் ஓகே தான். தெரிஞ்ச ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க சொல்லணும்னு நினச்சேன். 3 மேரத்தான் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்பருக்கு சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட் டெஸ்க் ஐடிக்கு சொல்லியிருக்கேன், டெலிகிராம் குரூப்புக்கு சொல்லியிருக்கேன், எடிட்டோரியல் சம்மரி குரூப்புக்கு சொல்லியிருக்கேன். எடிட்டோரியல்லாம் வாங்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு டெலிகிராம் ஐடி மெசேஜ் போடுங்க, குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. குரூப்பில் ஆட் பண்ணாங்கன்னா தான் நம்ம எடிட்டோரியல் எழுதுற அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக மற்றவங்க எடிட்டோரியல்ஸை கம்பேர் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. அதே மாதிரி தெரிஞ்ச ஆஸ்பிரன்ஸு ஏஜ் பார் ஆயிடுச்சு, இல்லை ஃபீல்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களாம்மா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.